தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக இணைய வழி தேர்வு எழுதவிருக்கும் அனைத்து ஆசிரியர் மாணவர்களுக்கும் எங்கள் அன்பு கலந்த வணக்கம். தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் இத்தருணத்தில் இதோ உங்களுக்கான சில வழிகாட்டு நெறிமுறைகள். முதலாவதாக, தேர்வு தொடர்பான செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் வாட்ஸ்அப் எண்ணை தங்கள் கல்லூரி முதல்வருக்கு உடனே தெரியப்படுத்தவும். நமது பல்கலைக்கழக வெப்சைட்டில் உள்ள கால அட்டவணையை பதிவிறக்கம் செய்து கொண்டு அதன்படி தேர்வுக்கு தயாராகுங்கள். அடுத்ததாக, பல்கலைக்கழகமானது உங்களது ஹால் டிக்கெட்டை தங்கள் கல்லூரி முதல்வருக்கு அனுப்பியுள்ளது. அதனை இமெயில் அல்லது வாட்ஸ்அப் மூலம் கல்லூரி முதல்வர் தங்களுக்கு அனுப்பி வைப்பார். தேர்வு கட்டணம் செலுத்தியும் கல்லூரிக்கு ஹால் டிக்கெட் வராத நிலையில் தங்களின் பெயர், பதிவு எண், கல்லூரியின் பெயர், கல்லூரி குறியீடு மற்றும் தேர்வு கட்டணம் செலுத்தியதன் டிடி விவரங்களை coe@tnteu.ac.in என்ற பல்கலைக்கழக மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைக்கவும். தேர்வு தாளின் முகப்பு பக்கத்தினை பல்கலைக்கழக வெப்சைட்டில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொண்டு அனைத்து தேர்விற்கும் தேவையான பிரதிகளை முன்கூட்டியே எடுத்து வைத்துக் கொள்ளவும். இப்பொழுது அம்முகப்பு பக்கத்தினை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்று பார்க்கலாம். தேர்வு முகப்பு பக்கத்தில் தங்கள் கல்லூரியின் குறியீடு மற்றும் தங்கள் கல்லூரியின் பெயர், அன்றைய தேர்வின் தேதி, தங்கள் டிகிரியின் பெயர், மாணவரின் பெயர், ரெஜிஸ்டர் நம்பரை, பதிவு எண்ணை தெளிவாக எழுதுங்கள். சப்ஜெக்ட் கோட், பாட குறியீடை எழுதவும். நேம் ஆஃப் த சப்ஜெக்ட், அன்றைய தேர்வின் பாடத்தின் பெயரை எழுதவும். அடுத்ததாக QP கோட், அதாவது ஒவ்வொரு தேர்வுக்குரிய வினாத்தாளின் மேற்பக்கத்தில் இருக்கும் QP கோடை சரியாக எடுத்து எழுதவும். அன்றைய தேர்வு விடைத்தாளில் நீங்கள் எழுதிய பக்கங்களை இங்கே எழுதவும். சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட், அதன் பின்னர் சிக்னேச்சர் ஆஃப் த பிரின்சிபல் மற்றும் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி என்ற பகுதியினை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டாம். மாணவர்கள் தங்களுடைய தேர்வு எழுதும் வருகையை 9:30 மணி முதல் 10 மணிக்குள் நேம், ரெஜிஸ்டர் நம்பர், பிரசன்ட் என்ற தகவலை வாட்ஸ்அப் மூலம் கல்லூரி முதல்வருக்கு தெரிவிக்க வேண்டும். உதாரணமாக, அபிநயா ஆர், ரெஜிஸ்டர் நம்பர் 1010118 BD001 பிரசன்ட் என்று எழுத வேண்டும். தேர்வு தொடங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக தங்கள் கல்லூரி முதல்வர் அன்றைய தேர்வுக்குரிய வினாத்தாளை உங்கள் இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைப்பார். கல்லூரி முதல்வரிடமிருந்து தேர்வு நாளன்று வினாத்தாள் கிடைக்கப்பெற்றவுடன் கொஸ்டின் பேப்பர் ரிசீவ்ட் என்ற தகவலை வாட்ஸ்அப் மூலம் கல்லூரி முதல்வருக்கு மாணவர்கள் தெரிவிக்க வேண்டும். உதாரணமாக, அபிநயா ஆர், ரெஜிஸ்டர் நம்பர் 1010118 BD001 கொஸ்டின் பேப்பர் ரிசீவ்ட் என்று டைப் செய்யவும். வினாத்தாளானது வழக்கமான கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னில் தான் இருக்கும். அதாவது ஃபுல் கோர்ஸ் எனில் 3 மணி நேரமும், ஹாஃப் கோர்ஸ் எனில் 1.5 மணி நேரமும் வழங்கப்படும். மாணவர்கள் அனைவரும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் தேர்வு எழுதி முடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. உங்கள் விடைத்தாளின் பக்கங்களின் எண்ணிக்கை 40ற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது கருப்பு பந்துமலை பேனா, அதாவது பிளாக் பால் பாயிண்ட் பென் பயன்படுத்தவும். ஒவ்வொரு விடைத்தாளின் வலது மேற்பக்கத்தில் பேஜ் நம்பர் எழுதவும் மற்றும் ஒவ்வொரு விடைத்தாளின் வலது கீழ்ப்பக்கத்தில் மாணவரின் கையொப்பும் இருக்க வேண்டும். தேர்வு எழுதிய பின்னர் உங்கள் மொபைல் போனில் இருக்கும் ஸ்கேனரை பயன்படுத்தி விடைத்தாளின் முகப்பு பக்கம், அதாவது பூர்த்தி செய்யப்பட்ட ஃப்ரண்ட் பேஜை ஸ்கேன் செய்ய வேண்டும். பின்னர் ஒவ்வொரு பக்கங்களையும் ஸ்கேன் செய்து கிராப் செய்ய வேண்டும். பின்பு பக்கங்களை வரிசைப்படுத்தி PDF ஆக கன்வெர்ட் செய்ய வேண்டும்.
இப்பொழுது உங்கள் PDF ஃபைலை ஃபைல் நேம் அதாவது ரெஜிஸ்டர் நம்பர் மற்றும் சப்ஜெக்ட் கோட் கொண்டு சேவ் செய்ய வேண்டும். பின்னர் PDF ஆக மாற்றிய விடைத்தாளை தங்கள் கல்லூரி முதல்வருக்கு இமெயில் அல்லது வாட்ஸ்அப் மூலம் அனுப்ப வேண்டும். விடைத்தாளின் சாஃப்ட் காப்பியை தேர்வு முடிந்த 1 மணி நேரத்திற்குள் கல்லூரி முதல்வருக்கு அனுப்ப வேண்டும். பின்னர் நேம், ரெஜிஸ்டர் நம்பர், ஆன்சர் ஷீட் சென்ட் என்ற தகவலை வாட்ஸ்அப் மூலம் கல்லூரி முதல்வருக்கு தெரிவிக்க வேண்டும். உதாரணமாக அபிநயா ஆர், ரெஜிஸ்டர் நம்பர் 10101118 BD001 ஆன்சர் ஷீட் சென்ட் என்று டைப் செய்து அனுப்ப வேண்டும். அனைத்து தேர்வின் விடைத்தாள்களையும் பாதுகாப்பான உரையில் வைத்து முழு விலாசம் எழுதி தேர்வின் இறுதி நாள் அல்லது மறுநாளுக்குள் பதிவு தபால் அல்லது விரைவு தபால் மூலம் தங்கள் கல்லூரி முதல்வருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். தேர்வு தொடர்பான சந்தேகங்களை வாட்ஸ்அப் அல்லது இமெயில் மூலம் கல்லூரி முதல்வர் மற்றும் ஆசிரியர்களிடம் கேட்டுக்கொள்ளவும். இது தவிர பல்கலைக்கழக வெப்சைட்டில் உள்ள ஹெல்ப்லைன் கமிட்டி உறுப்பினர்களிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளவும். மாணவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் கல்லூரிக்கு நேரடியாக செல்லக்கூடாது என கேட்டுக்கொள்கிறோம். மேற்கூறிய அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் வருங்கால ஆசிரியர்களாக நீங்கள் தேர்வின் விதி மற்றும் புனித தன்மையை கடைபிடித்து மிகவும் கண்ணியத்துடன் தேர்வினை சிறப்பாக எழுதுங்கள். நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்று வாழ்வில் சிறக்க பல்கலைக்கழக துணைவேந்தர், பதிவாளர், தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி, பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் சார்பாக எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.